நம்பிக்கையின் அடிப்படையில் செயல்படுங்கள். வெற்றி வாகை சூடும்போது நல்ல எண்ணம் வளரட்டும். நல்ல மாண்புகள் பெருகட்டும். நல்ல எண்ணங்கள் வளர்ந்து மனிதர்களாக இருக்கட்டும். மாண்புகள் பேணப்படட்டும். நான் என்ற அகந்தை ஒழியட்டும். நல்ல எண்ணங்கள் வளர்ந்து அனைவருக்கும் ஒருவேளை உணவேனும் நிம்மதியான உணவாக கிடைக்கட்டும். நல்ல எண்ணங்கள் வளர்ந்து கல்வி பெருகி சூழ்நிலைகள் மாறி இந்திய இறையாண்மை பேணப்பட்டு உலக அரங்கில் இந்தியா பிரசித்தி பெற்று விளங்கட்டும். முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை நான் 2-3 வீடியோவில் போட்டேன். இருந்தாலும் லாங் வீடியோவாக இருக்கிறதுனால இன்னொரு தடவை சொல்லிக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நல்ல மனிதர்களுக்கு எப்போவுமே வாழ்த்து சொல்கிறதுல தப்பே இல்லை. அது எத்தனை தடவை வேணாலும் சொல்லலாம். நம்ம நல்லது மட்டுமே செய்கிறவங்க. முதலமைச்சராக ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மனுஷனாக வந்திருக்காங்க. நம்ம இளைஞர்களுக்கு ஒரு நல்ல விடிவெள்ளி முன்னுதாரணம். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்த அவரது பயணம் இன்று மக்களுக்காக நல்ல கையெழுத்துக்களை போடும் முதலமைச்சர் அளவுக்கு விஜய் அவர்கள் உயர்ந்து இருப்பது மிகப்பெரிய விஷயம். அதே நேரம் முதலமைச்சர் அவர்களை தொடர்ந்து அண்ணா தளபதி என்று அழைக்க அவர் ரசிகர்களுக்கு அவர் அனுமதி அளிக்க வேண்டும். மற்ற முதலமைச்சர்களைப் போல சற்று விலகி இருக்கும் முதலமைச்சர் அல்ல விஜய் அண்ணா. விஜய் அண்ணா என்பவர் எங்களில் ஒருவர், நம்மளில் ஒருவர், நம் குடும்பத்தில் ஒருவர். நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடியவர். எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கு உதவக்கூடியவர். ஆனால் சில விஷயங்களில் அவரை அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனால் கரூர் சம்பவத்தை வைத்து அவரை குற்றஞ்சாட்டி நானே வீடியோக்களை போட்டிருக்கிறேன். அதற்கு மிகவும் வருந்துகிறேன். அவர் முதலமைச்சர் என்ற முறையில் நான் வருந்தவில்லை. அவருக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று கடவுள் விதித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அவர் முதலமைச்சராக வந்திருக்கிறார். சின்ன பசங்களை வச்சு முதலமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க எதிர்க்கட்சிகள். ஆனால் அப்படி கிடையாது. கடவுள் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி தான் விஜய் அண்ணா முதலமைச்சர் ஆனதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கடவுள் தான் எங்களை செய்ய சொல்லியிருக்கார். எங்களை மாதிரி ஆட்களை செய்ய சொல்லியிருக்கார். நான் திமுகவுக்கு ஆதரவாக வீடியோ போட்டேன். அது அப்போதைய முதலமைச்சர் ஸ்டாலின் மீது இருந்த நன்றி. இப்போது விஜய் அண்ணாவுக்கு ஆதரவாக நான் வீடியோ போடுறது அவருடைய ரசிகர் என்ற முறையிலும் அவர் மீது இருக்கக்கூடிய அபிமானத்திலும் அவர் எடுக்கக்கூடிய அதிரடி நடவடிக்கைகளுக்கு மதிப்பு கொடுத்தும் தான் நான் அவருக்கு ஆதரவாக இப்போது வீடியோக்களை போட்டு வருகிறேன். நான் பச்சோந்தி என்று நினைத்தால் நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள், அது உங்கள் விருப்பம். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு இதுதான். விஜய் அண்ணாவாக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சர்கள் ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, எடப்பாடியாக இருந்தாலும் சரி, அவர் வகிக்கிற பதவிக்கு நாம் மரியாதை கொடுக்க வேண்டியது நம் கடமை. அதனால்தான் நான் இதை சொல்கிறேன். நன்றியோடு இருந்தால் நன்மையை பெற முடியும். என்றுமே விஜய் அண்ணா நன்றாக இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன்.